குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஆல்மோஸ்ட் 2 மாதம் ஆக போகுது நம்ம ஈவெண்ட்டு ஸ்னேகம் 99 ஈவெண்ட் முடிஞ்சு. ஓகே, அதான் ஃபைனலாக ஒரு அப்டேட் கொடுத்துடலாம் வீடியோவில் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஏற்கனவே நம்ம வந்து புக்கிலலாம் போட்டிருந்தேன். அது மாதிரி ஆகஸ்ட் செப்டம்பரில் ஆரம்பித்து எல்லாம் நேம்லாம் ஃபைனலைஸ் பண்ணோம். 1 அக்டோபரில் முதல் வீடியோ போட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 மாதம் பரபரப்பாக ஓடிச்சு எல்லாருக்கும். ஓகே, அட்மின்ஸ் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸை ஃபாலோ பண்ணி எல்லாரையும் கேட்டு வர்றாங்களா வரலையாலாம் கேட்டு என்ன பண்ணலாம் ஃபாலோ பண்ணி ஃபைனலைஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ஃபைனலாக சக்ஸஸாக முடிச்சிட்டோம். ஒரு கிராண்ட் சக்ஸஸ் சொல்லுவாங்க. டிசம்பர் 28, 22 2 நாள் ஈவெண்ட்டும். அது ஃபஸ்ட் டே வந்து நமக்கு டைம் பற்றவே இல்லை. ஓகே, எல்லோரும் ஒத்துப்பீங்க எனக்கு அந்த பாயிண்டில். நமக்கு வந்து பேசி சிரித்து ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து செல்ஃபி எடுத்து ஓகே, அதில் அந்த நாள் வேகமாக ஓடிடுச்சு. நமக்கு வந்து டைம் பற்றலை. அதுக்கு நாளைக்கு நான் மேடையிலே மெதுவாக ரொம்ப பேசலை. ஓகே, கொஞ்சமாக பேசிட்டு விட்டேன், ஏன்னா ஏற்கனவே டைம் ஆகிடுச்சு நமக்கு அப்படின்ட்டு. ஒரு ஃபைனல் அப்டேட்டு பேசிடலாம் அப்படின்ட்டு வந்தேன். ஓகே, அந்த ஈவெண்ட் நம்ம கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் அடித்தளம்ன்றது வந்து நம்மளோட நட்பு தான். ஓகே, வேறு யாரோட பர்சனலோ மோட்டோவோ வேறு ஏதாவது பர்சனல் ஒப்பீனியனோ அல்லது ஏதாவது நேம் வாங்கணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஒன்றா இருக்கணும், அவங்களை ஒருங்கிணைக்கணும் அப்படின்றதான் மெயின் எய்ம். ஓகே, இந்த அட்மின் டீம் ஒர்க் பண்ண டிபார்ட்மெண்ட் அட்மின்ஸும் சரி, வாலண்டியராக ஒர்க் பண்ண ஃப்ரெண்ட்ஸும் சரி, நம்ம கோர் அட்மின் குரூப்பும் சரி, மெயினாக அதுக்காக ஒர்க் பண்ணோம். ஓகே, அதை வந்து என்னோட பதிவு பண்ண விரும்புகிறேன். அடுத்து வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் மெயினாக பண்ணோம், வேறு எதுக்காகவும் இல்லை. இது இப்போ எல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணுறோம்ல, பழைய ஃபோட்டோஸ் பார்த்து ஃப்ரெண்ட்ஸு பேசி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ தான் பார்த்து பேசியிருக்கோம் நிறைய பேர். ஓகே, இவ்வளோ 25 இயர்ஸ் கழிச்சு 29 இயர்ஸும் சேர்த்து காலேஜ் படிக்கும்போது நம்ம அவ்வளோ பேசுனதில்லை. இப்போ தான் பேசி யார் என்னன்னு தெரிஞ்சு பேசிகிட்டு இருக்கோம் நம்ம. ஓகே, நம்ம எல்லாம் ஒரு நல்ல பொசிஷன் வந்துட்டோம். டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் இருக்கோம். ஓகே, அப்படின்னா கூட நம்மளை ஒருங்கிணைச்சது ஒன்றா சேர்த்தது அந்த ஏகேசி 95 பேட்ச், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான். ஓகே, ஸோ அதான் மெயின் இதாக இருந்தது, நம்ம மோட்டோவாக இருந்தது நமக்கு. ஓகே, அந்த ஃபங்க்ஷன் வந்து சிறப்பாக முடிஞ்சது. நாங்களும் அந்த கேமரா டீம் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோ வந்துடும். ஓகே, அவங்களும் ஒர்க் பண்ணிருக்காங்க, நிறையா இதெல்லாம் ஒர்க் பண்ணி கரெக்ஷனாக சொல்லியிருக்கோம். வந்துட்டுருக்கோம், உங்களுக்கு வந்துடும். இந்த பிப்ரவரி லாஸ்ட்டில் வந்துடும் உங்களுக்கு. ஓகே, ஃபைனான்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்ம பழைய வீடியோஸில் சொல்லியிருந்தேன். நான் குடும்பம் வரைக்கும் நம்ம வந்து எல்லார்ட்டையும் எல்லா வெண்டர்கிட்ட ஒரு ஐட்டத்துக்கு வெண்டர்கிட்ட பேசி அவங்ககிட்ட வந்து எவ்வளோ 2-3 வெண்டர்கிட்ட பேசி இது நமக்கு வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்து அதை ஃபைனலைஸ் பண்ணிட்டு தான் வந்து அதை வந்து நாங்கள் முடிவு பண்ணோம். ஸோ ஆல்மோஸ்ட் ப்ராடக்ட் வந்து நல்ல ப்ராடக்டாக கொடுக்கணும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படின்னு மொமெண்டோஸாக கொடுக்கணும் தான் முடிவு பண்ணி பண்ணோம். ஓகே, ஸோ அது வந்து எதுவும் குறைகள் நினைக்கிறேன். சில குறைகள் இருக்கும், 1-2 குறைகள் இருக்கும், அது கொஞ்சம் இருக்கலாம். ஓகே, மெஜாரிட்டி நிறைகள் தான் ஜாஸ்தி. ஓகே, அந்த குறைகள் வர்றது வேறு வழி இல்லாமல் வந்திருக்கும். அதனால் அதை நம்ம முடிச்சு விட்டோம். ஓகே, ஈவெண்ட்டு முடிஞ்சது. ஓகே, நம்ம மெயின் குரூப்பில் வந்து எல்லாம் பேசிட்டு ஒன்றா இருக்கும். ஸோ வில் கண்டினியூ த சேம். இன்னும் வேறு ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்போர்ட்டு வேறு ஹெல்ப் எதுனா கூட அப்படி ஒன்றா சேர்ந்தே பண்ணுவோம். வர ரீயூனியன் எப்படி ஃப்யூச்சரில் எப்படி நடக்குது, என்ன பண்ண போகிறோம், எப்போ பண்ண போகிறோம்னு தெரில. கடவுள் கையில் தான் இருக்குது. பாப்பா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எல்லாம் நல்லா இருக்கு. ஆல் த பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ ஆல். நான் சொல்றது அப்படி எழுது.
உங்க அண்ணன் உலக ஃபேமஸ் ஆக போறான்டா. எழுதுறான். எழுதிட்டேனே. எழுதிட்டியா? என்னடா சொல்ற? டேய் நீ கிரேட்டா. ஓவர் நைட்ல ஒபாமாடா. அண்ணே கட்டிட்டீங்களா? கட்டிட்டுப்பா. ஏண்டா அண்ணன் சொன்ன வார்த்தை எதுவும் விட்டுக்கிட்டு போலையே? அண்ணே நீங்க விட்டாலும் விடுவீங்கண்ணே, நான் விடவே மாட்டேன். ஓப்பனிங்ல உங்க அண்ணன் உலக அளவுல ஃபேமஸ் ஆக போறான்டா அப்படின்னு சொன்னீங்களே, அதுல இருந்து எண்டில் ஓவர் நைட்ல ஒபாமா ஆக போறான்னு சொன்னீங்களே, அது வரைக்கும் ஒண்ணு விடாம தீட்டி விட்டாடே. என்னடா வேலை பார்த்திருக்க நீ? என்ன கவனிச்சுக்கங்க. ஐயோ எப்பல பாவி பயலே. மேட்ர மட்டும் எழுதுனா போட்ட பிளான் எல்லாம் சேர்த்து தள்ளிட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? அவ்வளவுதான், நம்ம முடித்து விட்டீங்க போ. அப்படியே இருக்கடா. ஃப்ரெஷ்ஷா இருப்போம். ஆயில் ஒரு மாதிரி குடிக்கலையா? Hi, how are you? What time is it? நேற்று ஒருத்தர் பார்த்தோம். தஞ்சாவூருக்கு நான் பொண்ணு பார்க்க போறேன். ஓ அப்படிங்களா? நல்ல விஷயம் சார். இதுல எங்கடா அடர்த்தியா பண்றது? வேணா மா ஊத்தி அடை சொல்லலாம். நீ எப்ப வந்த? நான் அப்பவே வந்துட்டு மாப்பிள்ள. அங்க ஹாஸ்டல்ல எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கா. எத்தனை வருஷம் ஆச்சு? 1 hour later. 12 seconds later. ஏடா ரத்தம் வருது? டேய் என்னடா உனக்கு இங்க வீங்கி போயிருக்கு? ஆமா போடா. போடா. கரெக்ட் பண்ண மச்சி. இப்ப பாரு சூப்பர் வருது. இவன் மாஸ் பண்ணிருங்க. எப்படி? இன்னும் அமுக்குறது. நீங்க வேற யாரையா மெர்ஜ் பண்ணிருக்கீங்க. காதுல இல்ல. யாருமே இல்லடா. எப்படி வெடிக்குறீங்க? சூப்பரா இருக்கடா. நாளைக்கு அப்புறம் வர மீட் பண்ணுவாங்க. ஆமா. சூப்பரா. என்ன பேசுறது?
இவன் பண்ண சேட்டையெல்லாம் சொல்றேன். 1, 2 என்று வரிசைப்படுத்தி கூறுகிறேன். ஃபர்ஸ்ட் இயர்ல என் டீச்சர் எல்லாம் ஆட்டை போட்டு போயிட்டு அந்த பையன் என்ன மாப்பிள வாடா. செகண்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் இயர்ல அந்த இது என்னது காலேஜ் பங்க் பண்ணிட்டு போனோமே, அதுக்கு ஒரு உறுதுணை முக்கியமான காரண புலி நீதான். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. பின்னால 10 வச்சது வந்தான். ஆமா ஏடா ரூம்ல செவனேன்னு உட்கார்ந்துட்டு ஏய் என்னடா படிக்கிற பிசிக்ஸா, நாளைக்கு என்ன பிசிக்ஸ்ல படிக்க, நாளைக்கு என்ன எக்ஸாம், இவன் ஜேபி எல்லாரும் உட்கார்ந்து கூடி பேசுறோம். 1/2 மணி நேரத்துல ஆட்டை கழிச்சு மொத்த ஹாஸ்டல்ல கழிச்சு பீடி அடிச்சு நீ போட்டே இல்ல. ஆள நான் பீடில அடிக்க முடியாது. இந்த வாரம் பாரு, இந்த இன்னொரு வாரம் பாரு, இன்னொரு ஓடி போய் வரா. ஏய் வாடா வாடா எல்லாம் பாடி பில்டர் மாதிரி வரா. That was really good. ஏய் டாடா டிபார்ட்மென்ட் பசங்க ஏ யா புள்ள சாமி நம்ம பாத்து Oh my God! எப்படி பாருங்க இப்ப எனக்கு போடியே அரவிந்தோட வந்து கட்டி விட்டு நீங்க போட் போட்டீங்க. எப்படி இருக்கு? ஆமா பாரல்ல பாருங்க. ஓகேப்பா. ஆமா நல்லா இருக்கு. கணேசன் பெரிய ஆள் இருக்கும்போது நம்ம என்னைக்குமே தலை இருக்கும்போது வால் ஆட கூடாது. தலை இருக்கும்போது வால் ஆட கூடாது. மாப்ள இதுக்கு 4 வார்த்தை கண்டிப்பா நல்ல வார்த்தை. ஓகே ஆஃப்டர் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து சதீஷ் நாங்க எல்லாம் வந்து மீட் பண்ற இந்த தருணத்துல வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கிறோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம், ரொம்ப அருமையா இருக்கு. எல்லாரும் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்க போட்டோ பார்த்து போர் அடிச்சு போச்சு. வாங்கமா ஆயிச்சு போச்சு. யாரும் ஓடி போச்சு வந்து நில்லு. கேர்ள்ஸ் யாரும் கேக்குறாங்க, நாங்க எல்லாம் பார்த்தா இன்னும் கொஞ்சம் மேக்கப் போட்டுட்டு வரோம், அப்ப தெரியும். A few moments later. கூவம்பட்டியில இருந்து ரெடி ஆயிட்டு வர்றதுக்கு எவ்வளவு ரெடியா இருக்கும்னு we are very very excited. ஈபிகோ 300 என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. வணக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேரு கண்ணன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங். நீங்க ஏதோ சொன்னீங்க. பில்டப் பண்ற வந்து ஒருத்தர் இருக்கான் சிஎஸ். பில்டப் பண்றணும் ஃபீல் ஆவறணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே ஊத்தி பார்க்கணும். என்ன பத்தி கழுவி ஊத்துறாங்க. ஊத்து சொல்லுங்க மக்களே, சொல்லுங்க மக்களே, வாக்குமூலம் கொடுக்குறா சொல்லுடா. நிறைய பேர் மூஞ்சி தெரியல, ஆனா அந்த எனர்ஜி இப்போயே தெரியுது. இவனெல்லாம் பாரு, இன்னும் உங்களுக்கு கை அடிச்சு மேக்கப் போட்டு ஏமாத்திட்டு இருக்கேன். வண்டி மேடுது வந்தியா? நித்யாட்ட கேட்டு பாரு, நீ வருவேன்னு நான் சொன்னேன். ஹலோ நைஸ் பட் எனக்கு தெரியும். யாரும் தெரியல, நீ யாருப்பா அப்படின்னு கேட்கற மாதிரி இருக்கும். பில்டிங் வேற, அடுத்த டிபார்ட்மெண்ட் வேற, யாரும் தெரியல. வணக்கம், என்ன தெரியுதுங்களா? 1982 ஆதிச்சநல்லூர்ல முதுமக்கள் தாழி ஆராய்ச்சி பண்றதுக்கு போயிருக்கும் போது உங்களை மாதிரியே இருந்த ஒரு கிராமத்தான் எங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணான். அவன் இப்போ உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. நீங்க உயிரோட இருக்கிறதுனால நீங்க அவனா இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. குடிக்க தண்ணி ரெடியா வச்சுக்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. We got our college days again.
எங்க காணாம அப்படின்ட்டு எப்படா இருக்கு என்னடா இவனை விட்டுட்டு அமுதால ஆரம்பிக்கணும் க்ளோஸ் ரெடி ஓகே 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 இப்போ போட்டோ கரெக்ஷன் உங்களை மாதிரி டீச்சரை பார்த்ததே இல்லைங்க. எல்லாரோட சாதனைகளை பார்க்கறத விட அவங்களுடைய ஃபேஸ்ல இருக்க சந்தோஷத்தையும் சிரிப்பையும் பார்க்கறதுக்காக உண்மை. நான் துபாயில இருந்து வந்திருக்கேன். மாப்பிள்ள நீ எங்க இருந்து வந்திருக்க? விருதுபட்டியில இருந்து வந்திருக்காப்ல. ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் படிக்கணும் ஒரு ஃபயர் வேண்டாம். உன்னை ரெண்டா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. காலேஜுக்கு போனது நேற்று சுரேஷ் பார்க்கணும். கிட்டத்தட்ட சொல்றா மூக்கா மிஸ்டர் ஷான், how are you மிஸ்டர் ஷான்? ஜார்ஜ் അടുത്ത് നെയ്ബർ ആയിട്ടുണ്ട്. പേര് മറന്നു പോയല്ലോ ജോർജ്. എങ്ങനെ ചെയ്താൽ ശരിയാവില്ലല്ലോ. I speak 5 languages: Malayalam, Tamil, Telugu, Hindi, Kannada and English. இவெல்லாம் எப்படா இதுல பேச ஆரம்பிச்சா? வீடியோ ஓடுதுல நீங்க வீடியோ கட் பண்ணிட்டீங்கன்னா நார்மலா ஒரு நாளைக்கு பெல்ட்டால உரின்னு உரிக்கல செந்தமிழ் கவிஞன் நான். 25 இயர்ஸ்க்கு அப்புறம் எல்லாரையும் மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ் டு தி ஆர்கனைசர் and we are looking forward to a great day. தேங்க்ஸ் மாம்பிள்ளை. பேசுங்க மாம்பிள்ளை. இங்க எல்லாரையும் 25 வருஷம் கழிச்சு பார்த்தா சில பேர் அப்படியே இருக்காங்க. இவன் இருந்து நான் எப்படி தப்பிக்க போறோம்? சில பேர் அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி இருக்காங்க. நான் நல்லா தான் இருக்கேன். இந்த பாரு 3 பிள்ளைகளை பெத்துட்டு கிளவி ஆட்டல்ல, அப்புறம் இப்படித்தான் இருப்பேன். ஆனா ரொம்ப சந்தோஷம், எல்லாரும் பாக்குறதுல நிறைய அன்பு பரிமாற்றம், எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறோம். சில பேர் வந்து அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி இருந்தாலும் திடீர்னு வந்து நம்ம பேரை சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. அப்போதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உங்களுக்கு என்ன சார் வேணும்? என்ன தெரியல, நான் தான் விக்கி. டேய் கருமாண்டி, என்னடா இது பேசம்? ஹலோ, கொஞ்சம் மரியாதை பேசணும். லுக்கிங் ஃபார்வர்ட் டு தி என்டையர் டே. ரொம்ப எக்ஸைட்டட் டு மீட் எவரிவன். இதை ஆன் பண்ணுமா இல்ல? அப்படி பேசுங்க. ஐயப்பன் 95-99 பேட்ச் ட்ரிபிள் பிரான்ச்சு. ஓகே, எனக்கு சொந்த ஊர் புளியங்குடி. இப்போ சென்னை கேப்ஜெமினியில் மேனேஜராக ஒர்க் பண்ணுறேன். இதனோட ஃபேமிலி, ஒய்ஃபு, 2 பொண்ணு. ஒன்று 6th படிக்கிறா, ஒன்று 11th படிக்கிறா, CBSE. எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் மீட் பண்ணோம். ஹாப்பி, வி ஆர் என்ஜாயிங் திஸ் ஃபெஸ்டிவல். The college also new, the environment very new. Okay, so we are enjoying here with my all friends, my college mate, colleagues, everybody. Thanks. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க. இந்த காலேஜ் கேம்பஸ்ல எப்படி இருக்கு? சொல் சார், நீங்க சேர்ந்து நின்று எடுக்கணுமா? ஓகே. இப்போ இதுக்கு முன்னாடி காலேஜ்க்கு வந்திருக்கிறோம் நாங்கள். நான் 2001. ஓகே, அப்போது இது காலேஜாக இருந்துச்சு, யூனிவர்சிட்டி ஆகலை. இப்போ வந்து பார்க்கும்போது டோட்டலி டிஃப்ரெண்ட். இங்கே உள்ள என்விரான்மெண்ட்டு, பில்டிங்ஸ் அண்ட் எவ்ரிதிங் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே, நான் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணோம். எல்லாருமே நல்லா மிங்கிள் ஆகிறோம், நல்லா பேசுகிறோம். ரொம்ப ஒரு குட் வைப்ஸ் தான் இருக்குது. ஓகே, சொல்லு ஏதாவது. காலேஜ் எப்படி இருக்கு? எப்படி அப்பாவோட அங்கிள் எல்லாம் நல்லா இருக்கு. கீழே இப்போ கை சும்மா வச்சுட்டே பேசலாம்ல, கீழே வச்சு. நான் நிறைய சுற்றி பார்த்தேன், இங்கே நல்லா இருந்தது. அண்ட் நிறைய ட்ரீஸ் எல்லாமே இருந்தது. தென் ஃப்ரெண்ட்ஸ், அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மீட் பண்ணோம், ஜாலியாக இருந்தது.
பண்ணையார் ஆயிட்ட போல இருக்குடா. பண்ணை எண்ணெயெல்லாம் பார்த்துட்டு இப்பதான் வரும் டேரக்டா. அப்புறம் மீட் பண்ணியிருக்கோம். நம்ம மக்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. எல்லாரும் வந்து கூட்டு வர்றதுக்கு வந்து பல கஷ்டங்கள், பல வந்து மலைகள் ஏணி எல்லாம் ஏறி பிடிச்சி கூட்டு வந்திருக்கோம். இந்த இவரெல்லாம் வந்து அவரெல்லாம் வந்து கயிறு கட்டி வந்திருக்கோம். சங்கர், முகேஷ், சைடு சரி, ஹரிபாஸ்கர், அமர்நாத், சின்மய், நம்ம அலோக் ஜி, சொல்லவா, கோத்தலோத்து சரவணன், முரளி, ராஜ்குமார், பூசாரி, தாமரை கண்ணன், செந்தில், சிவா ஞாபகம் இருக்கா? புருட்டோ ஞாபகம் இருக்கா? பிரிட்டோ மௌனாஞ்சலி சரித்திரது நம்ம டிபார்ட்மெண்ட் மட்டும்தான். அதுக்கு தலைமை தாங்கிறது வந்து செக்ரட்டரி பிரிட்டோ. தங்கராஜ் சார் வந்து எத்தனை வாட்டி உங்களை வந்து காலேஜ் மீட்டிங் கூப்பிட்டாரு தெரியல. கூப்பிடல, மரத்தடியில பிடிச்சிருந்தாரு நினைக்கிறேன். எத்தனை வாட்டி நீங்க ஸ்ட்ரைக்ல கலந்துக்கிட்டீங்க? எதுவுமே கலந்துக்கல. அது நான் இல்ல, எங்க அண்ணன் சங்கி மங்கி. அப்ப நீ? நான் மங்கி சங்கி. எந்த சைக்கிள் மிஸ் பண்ணோம்? எத்தனை வாட்டி கிளாஸை கட் அடிச்சு சினிமாவுக்கு போனீங்க? பிரின்சிபல் கேட்ட கேள்வி, உன்னை டெய்லி காலேஜ்ல பாக்குறேன், ஆனா அட்டெண்டன்ஸ் மாத்திரம் கிடையாது. உன்னெல்லாம் காலேஜ் பக்கத்தே பார்த்தது கிடையாது. எக்ஸாம் அன்னைக்கு மட்டும்தான் வர்றேன். அட்டெண்டன்ஸ் கம்மியா இருந்தா உள்ள விடாதீங்கன்னு சொல்றேன். கேட்கறாங்களா? ஸ்பெசிஃபிக்கா கேட்டாரு. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அவ்வளவா தியேட்டர்ல சொல்லி ராஜபாளையம் போய் தியேட்டரா போய் படம் பார்த்து வந்தோம். சீக்கிரம் படத்தை போட்டுருவாங்க. ஐயப்பா வாடா ஏதாவது பேசு. ஒரு கம்பெனி ஓனருங்க. இப்போ எல்லா கம்பெனியும் வேலை பார்த்து இப்போ நம்மளே கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. சரியா? கிருஷ்ணன் கோயில் டூரிங் டேக்ஸ்ல ஏதாவது படம் பார்த்து இவங்கெல்லாம் வந்து இவங்க இல்லாட்டி ட்ரிபிளியே இல்லை. இவங்க வந்து ஐசி. ஆமாம், நான் ஐசிங்க. எங்கே நான் வந்து மதுரை. எங்கேருந்து வந்திருக்கேன்? இப்போ சிட்னிலேருந்து வந்திருக்கேங்க. சிட்னிலேருந்து வந்திருக்கேன். ஆமாம். எதுக்கு வந்த? என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்டேன். இல்லை, இந்த மாதிரி உங்களை பாசமிகு நண்பர்களை பார்க்கறதுக்காக. என்கிட்ட கேள்வி கேட்ட நீ என்ன பார்க்கணும்? அவனை பாடுறா. கேஷுவலா எடுக்கிறோமா? கேக்குதா? நான் ஆல்ரெடி சொல்லிட்டியா? சரிங்க. எல்லாம் நான் முதல்ல ஒரு மணி நேரம் கவிதா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். சாப்பிட்டியா? என் வைஃப் ஹாஸ்டலுக்கு போகணும்டா. நம்மளும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது.
கோயில் வந்து அங்கே கொட்டி கும்பாபிஷேகம் பண்ண பிறகு வரல. அப்பவும் நாங்கள் இங்கே தான் இருந்தோம். கரெக்டாக எக்ஸாம் வரும். எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து முத நாள் 10 சுத்து 12 சுத்து வந்து சுற்றுவோம். எத்தனை அரியர் இருக்கோ அத்தனை சுத்து. எத்தனை அரியர் 4 அரியர்னா 4 சுத்து. ஆமாம் 12 சுத்துனா 12 அரியர். பரீட்சை வந்துச்சுன்னா விநாயகனேன்னு காலில் விழுந்துட வேண்டியது. அவரும் போடா மன்னிச்சு போடா பாஸ் ஆகிட்டு போனா விட்டுருவாரு. டேய் லூசு போயில பாஸ் அதெல்லாம் எடிட் பண்ணிருக்கு பாஸ். ஐயோ தெய்வமே கண்டென்ட் கிடைக்குன்னு தோத்தி விட்டுறாதீங்க தெய்வமே. 500 ரூபாய் இந்த விஷயத்தை யார்ட்ட சொல்றாரா? என்ன சகோதரி கேட்ட? எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன், நான் அந்த மாதிரி ஜாதியில போறல. இந்த விஷயத்த உன்னை தவிர வேற யார்கிட்டயும் சொல்ல. இந்தடா 500 ரூபா. என்னடா இன்னொரு 500 ரூபா இருக்கு? யார்கிட்ட சொன்னியா? வாங்க நம்ம 500 மணிக்கு இரு நம்ம ஜிகர்தா காட்சி போறோம். நீங்களா சாலைசா மாப்பிள்ள மரம் வளர்ந்துரும் போல இருக்கு. பாட்டு வளர்ந்து மாப்பிள்ள மாப்பிள்ள மறந்து வளர்ந்து மாப்பிள்ள அடுத்து மாப்பிள்ள இந்த டெப்பவே போடு மாப்பிள்ள. மேலே மேலே சென்றோம், வான்மேகம் போலே நின்றோம், புது பாதை நீயே போட்டு தந்தாய், ஏன் பாதி வழியில் விட்டு சென்றாய், ஒரு தாயை தேடும் பிள்ளை யாரோ.
வா 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 கிளம்பு கிளம்பு. மார்ச் பாஸ் ஸ்டார்ட். என்ன சத்தத்தையே காணோம்? என்னது வயசாயிடுச்சு தெரியுது. நம்மள யங்ஸ்டர்ஸ். வருங்கால யங்ஸ்டர்ஸ் நம்மள பார்த்தா தெரிஞ்சுக்கணும். ஒரு நடிகர் சிவாஜி கணேசன் மாதிரி அழுவேன். ஒரு பொசிஷன்ல போய் நின்னுக்கிறேன். அப்படியே மச்சி. சூப்பர். இவர் நம்மளை வச்சு கண்டென்ட் வச்சே காலி பண்ண போறாரு. அதேதான். உனக்கு மினிஸ்டர்ல இடம் பாக்குறேன். அப்படியா? ரைட்டு. அட்மினிஸ்ட்ரேஷன் போட்டோம்ல வெளில போற வேண்டியோட முடிச்சு. இப்படிப்பட்ட கல்லூரியில நம்ம சேர்ந்துருக்கோம் அப்படின்னு. டயட்ல இருந்தேவா எனக்கு டயட் மேல நம்பிக்கை வந்துருச்சு. சட்டுன்னு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, ரெக்கவர் பண்ணிட்டேன். பஸ் ஆட்ட டைம்ல 2 காலம் தூக்கிருங்கப்பா. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார். இங்க இருக்க நான் பாக்குறாங்க. பிரின்சிபால் இருக்காரு, தர மாட்டாரு. போதுமாடா மோனே, சந்தோஷம் தானே உனக்கு? சூப்பர் கொலா குத்து இமைகளில் ஈரமே இல்லை, இதயத்தில் பாரமும் இல்லை. பல்முளைத்த மின்னலை போல் நாள் முழுதும் நாம் சிரிப்போம். இது போன்ற நாட்கள் தான் புதிராக.
பந்தம் இதுதானா ஒன்னா மண்ணா ஒன்னா தோள் கொடுக்கும் பந்தம் இது தானா ஒன்னா மண்ணா ஒன்னா நின்னா பிரச்சனை பறக்கும் தானா தேடி வந்த சாமி தானா ஜிகிரி தோஸ்து ஜிகிரி தோஸ்து சுவாசம் நின்னாலும் பாசம் மறந்திட பழகலையே வட்டி கடை போல குட்டி போட்டு கூட பலந்திட தடை இல்லையே உன்னோட சங்காத்தம் எப்போதுமே அடி நெஞ்சில் குடிப்பாட்டம் தான் தங்குமே இந்நாட போலத்தான் என்னாடுமே புதுசாக பொறக்கட்டும் நம் சொந்தமே பெத்தவன் பேச்சை மத்தவன் பேச்சை மண்டையில் எத்தினதில்லை நட்புக்கு மத்தியில் நிற்கிற யாரையும் சுத்தமா ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவைப்பா போடும் போடும் என போதை சேர்ந்து வரப்பா ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவைப்பா போடும் போடும் என போதை சேர்ந்து வரப்பா தினம் ஆடி பாடலாம் பல ஜோடி சேரலாம் மனம் போல் வா கொண்டாடலாம் மனம் போல் வா கொண்டாடலாம்
ரதம் போல சுத்தி வரும் பெண்கள் முத்தமழைக்கேனாக வந்தவரை லாபம் கொண்டவரை மோகம் உள்ளவரை யாரு Start music. மன்மத சாமே மந்திர சாமே பொக்கிரி சாமே பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை. தொந்தாங்க தர்லாங்க சாங்க உள்ளார வந்தானா பொல்லாதவங்க காமடம் போட்டே மறி கொடந்து கப்தில மாட்டி புடிச்சு பிஸ்தாஸ் மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா பிஸ்தாஸ் மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா ஜோட்டாலையா விட்டாத ஜோட்டா தூக்கின்னு கொடுத்தாத ஜோட்டா கத்துன்னு மிரட்டாத அப்புறம் படுத்துக்குவேன் ஜோட்டால ஜோட்டாலையா விட்டாத ஜோட்டா தூக்கின்னு கொடுத்தாத ஜோட்டா கத்துன்னு மிரட்டாத அப்புறம் படுத்துக்குவேன் ஜோட்டால சீமையில என்ன பத்தி கேளு தூளு கிளப்பாத தூத்துக்குடி ஆடு தூத்துக்குடி ஆடு தூத்துக்குடி ஆடு உங்களில பூக்காடு என்னாடி பொருத்தாயா எம்பொருத்தம் இத போல தாளமில்லா பின்பாட்டு தாளமில்லா பின்பாட்டு கட்டு கட்ட எங்கூத்து என் உயிரோ தாயங்கடி போற மாமலர் வண்டு ஆடுது இங்கு அம்மாலே அம்மாலே விதியாலே போனவதாயம் மயில் என் உயிரோ தாயங்கடி போற மாமலர் வண்டு ஆடுது இங்கு அம்மாலே அம்மாலே சங்கர் ரொம்ப நன்றி மேம். விஷ்ணு மேடைக்கு வாங்க. இரவு 7:55. அல்ல போனா
பாட்டா போடுறா. கொட்ட அம்மாடு உள்ளுக்குள்ளி என்னாடு வல்லாறு சிறுக்கி பொன்னாட்டம் நிறுக்கி பின்னாடி பழம் பறித்தாய் பட்டுக்கோட்டை அம்மாடு சுத்தான அம்மாடு நெஞ்சுக்குள்ள பறக்கிற வட்டாம்பூச்சி என் நெஞ்சுக்குள்ள நச்சரிக்கும் வட்டாம்பூச்சி என்ன கேமரா பார்க்கணும்? ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. இரண்டாம் நாள் காலை 8:30. தெரியாது, நல்லாதான் இருப்பான், காலையில தான் தெரியும் அப்படின்னு சொல்லி நைட்டு முழுக்க நான் சக்தி இல்லை. அவங்க அம்மா அழுதுகிட்டே வந்தாங்க. ஒரு மாதிரி ஆள் போயிட்டான், ஒரு மாதிரி ஏன்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு அவரை கூப்பிட்டேன், அவனும் வரல. அதில் இன்னும் 2 அந்த லேபிஸ் வந்தாங்கல்ல, அது இன்னும் 2 பேர் இருக்காங்க. நாங்கள் கொண்டராண்டி ஒருத்தர் கொண்டராண்டி பறக்கும்
பந்து பறக்கும் அது பறந்தோடி வெயிலோடு விளைய காலையில எழுந்திரித்து குளித்து முடித்து விட்டு கோயிலுக்கு போக போறேன் கடவுள. நல்ல வேலைப்பா, யாரும் பாக்கல. குச்சி அடுக்கி கணக்கு பாடம் படிச்சோம், தண்ணி இல்லாத்தில் கிட்டி புல்லு அடிச்சோம், கண்டவாள மேல காசு. தமிழ்நாட்டு மரத்தை காப்பாத்துங்க சார். ரெடி சுத்திருச்சு சார். சூப்பர். அவ்வளோதாங்க. எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம். இப்படி வச்சுருந்தா அந்த பையன் விட முடியாது. இப்படி ஆசையா இருக்கும். ஆசை ஆசையாய் இருக்கிறதே இது போல் வாழ்ந்திடவே, பாச பூமழை பொழிகிறதே இதயங்கள் நனைந்திடவே, நம்மை காணுகிற கண்கள் நம்மோடு சேர கெஞ்சும், சேர்ந்து வாழுகிற இன்பம் அந்த சொர்க்கம் தன்னை மிஞ்சும், ஒரு நாள் கூட இங்கு வரமாகும் உயிரங்கள் வீடாகும், சுகமாய் என்றும் இங்கு விளையாடும் நிரந்தர ஆனந்தம். எப்படி தாலியிட்ட போகிறார் என்பதை பார்ப்பதற்கு அனைவரும் ஆவலாக இருக்கிறோம். எல்லாம் ஒதுங்க ஒதுங்க. இது வேறயா? பானை உடைக்கும் போட்டி நமது தட்டியா போட்டுதுன்னா பத்தாதுப்பா, உயரத்து இதுல காமிக்கலாம். கை தட்டுங்க. வா 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 வா, அப்படியே வா அப்படியே வா. அடிச்சு 50 கப்பா, அடிச்சு 50 கப்பா வா. அடி வேண்டாம், நெருங்கி வேண்டாம்ப்பா. கம்பு நம்ம கம்ப தூக்கு, இல்லை மேலே தூக்கு, நல்லா உயரமா. அப்படியே ஆடு 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 ஆடப்பா பாப்பாயே. ஆமா அப்பா அடி படிச்சிரு. நெல்லை சேவையிலிருந்து வந்திருக்கிறார் கவுடமுத்து. பாத்துக்கிறப்பா தூக்கி வர போட்டு இருக்காரு. உள்ளூர்காரருக்கு வேறு உருவெடுக்கும். கண்ணவரை எப்படி இருக்கீங்க? கட்டி வைக்கும் போது சிறப்பாக போற மாதிரி இருக்கு.
கட்டி நோக்கி சிறப்பா போய் இருக்காரு. அப்படியே போங்க, விடாதீங்க. போங்க போங்க, சீக்கிரமா போங்க. அப்படியே உள்ளூர்காரங்க பிரச்சனை வைக்காதப்பா. ஒரு போற பார்க்க பார்த்தா ஆத்த திறந்த கையில் வச்சுருங்கப்பா. போங்கப்பா. சுற்றுவது ஏதோ ஐயப்படுத்தி தொழில் நடக்கிறாருப்பா. விடியா விடியா அவனை விடு விடு. போத தள்ளிக்க. தள்ளு 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 தள்ளு. அப்புக்குட்டி தெரியுதாடா? தெரியல மாப்ள. இருடா வரேன்டா. நல்லா தெரியுதுடா. ஒண்ணே இப்படி என்ன கட்டவே இல்லை. தெரியுதா? கொஞ்சம் தெரியுதுடா. என்னன்றா நீ உன் மரமேனு கண்ணை கட்டி விடுறாங்க. சட்டி உடைச்சிருவாப்லையா? போ. ஆண் பிள்ளை என்றாலும் ஆண் பிள்ளை என்று இருப்பதற்காக இப்பொழுது சட்டியை நோக்கி வந்து கொண்டிருக்கும் அப்புக்குட்டி சட்டியை உடைத்துவார் என்றுதான் தெரிகிறது. அடுத்தபடியாக கணக்கம்பட்டியிலே பலமுறை பானை உடைத்து சாதனை படைத்த சித்தப்பா புலிப்பாண்டி அவர்கள் சிலம்பாட்ட வீரரும் கூட. அந்த புலி இப்பொழுது பானை உடைப்பதை கண்கோலா காட்சி பார்க்க. நீ வேணா சண்டைக்கு வாடா. நீ வேணா சண்டைக்கு வா. வாடா வந்து பாடுறா. வந்து வந்து பாடுறா. Mama, mama, teman tinggi, Queen baby, pandang tinggi, Laila, Laila, pipi dume, malam mati podo ringi, Golden Sparrow, Golden Sparrow, Golden, Golden, Golden Sparrow. We back, baby. Mama, mama, teman tinggi, Queen baby, pandang tinggi, Laila, Laila, mati podo ringi, Golden Sparrow yang nila arrow, nila dalek yang romba sorrow. சொல்லாமைய மனச புழிஞ்சு குட்டியே உள்ளாக ஓடி வந்து உறைஞ்சு குட்டியே சொல்லாமைய மனச புழிஞ்சு குட்டியே உள்ளாக ஓடி வந்து உறைஞ்சு குட்டியே மோதிய முன்னால போற என்ன நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. அமைச்சரே, இப்பொழுது பார்மையா என் அம்புகளின் அணிவகுப்பை. பூட்ட போலிச்சாவி போட்டு எப்படி பூமா திறக்கிறாரு பாடுறா. ஒத்த நொடியிலதான் எனக்கு சித்தம் கலங்கிருச்சே, மொத்த உலகமுமே அடடா சுத்த மறந்துருச்சே.
வர முடியாது எல்லாம் தப்பு. ஒரு ஆள் வந்து அண்ணா ஃபாலோ 10 தடவை ஃபாலோ பண்ணாங்க ஃபாலோ பண்ணி பண்ணலாம் அழகா பண்ணலாம் தெரிஞ்சுட்டா பண்ணலாம் சப்போர்ட் எல்லா படத்தும் அவன் எப்போ வர முடியும் அவன் என்ன என்னமோ சொல்லணும். ஓகே சிறப்பா ரவிக்குமார் சங்கர் பாஸ் மற்ற எல்லாருமே இதை இவ்வளோ எஃபோர்ட் எடுத்து பண்ண முடியாது. Our family really enjoyed it. We want to know the next get together because 20 years, 25 years have been this one. But by the way, varla financial problem. On the very I understood now over 2 or 3 years la adutha get together need to come. Okay, with all. Okay. அதோட ஆர்கனைசர் வந்து படத்தை தேர்ந்தெடுக்கும். என்ன ப்ராப்ளம்னா நம்ம ரிசர்வ் பண்றோம் அவங்க பிரியாரிட்டி வர மாதிரி எனாச்சும் கூட சொல்லிக்கலாம் நம்ம எனாச்சும் இருந்தாலும் மேனேஜ் பண்ணிக்கலாம் வாங்க சொல்லிட்டோம். ஸ்டில் தே ஹேவிங் சம் சேலஞ்சஸ். அவங்க பிரியாரிட்டி வர மாதிரி மேனேஜ் பண்ணுறாங்க. அதனால பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து அப்ரோட் லைன் வந்துருக்காங்க. அந்த அப்ரோட் லைன் போகிறாங்க. இந்தியாவில் ஃப்ரெண்ட்ஸே அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னு தெரியல அவங்க வந்தால் நல்லா இருக்கும். அவங்க இந்தியாவில் மற்ற சிட்டியில் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கை அதை நல்லா இருக்கும். I used to thank our team for this wonderful opportunity. Not only that, நம்ம சங்கர் ஆர்பிசி டீமுக்கு உண்மையிலே ஏன்னா இந்த ஒர்க் அண்ட் ஆல் திஸ் திங்ஸ் ஒன்லி as a social service. Okay, so I think it's a great work. Even it's a dream come true. Okay, so meeting after 25 years is only it's a dream come true. So I think that moment has been something great, phenomenal. So many people want to have it, they are not able to have it. But yesterday we were able to feel it. Nikla Haribas Nikla after 25 years I did not park. So I wish to thank the organizing team. Not only that, their family members also they are supporting them. They are, I think, Ravi, wife, Shankar, wife, everybody, they are as a family. They have both family. So we have a big round of applause for them. So not only that, we used to have continuously to have a relationship, and we want to build each other. Thank you so much. இல்லைப்பா யார் ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்கிறோம். எல்லாம் பார்த்து 25 வருஷம் ஆகுது. ஆனால் என்னமோ நேற்று தான் காலேஜ் விட்டு போன மாதிரி இருக்குது. ஸோ இட்ஸ் லைக் தட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்ல முடியாது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். சண்முகம், ஜீவா, சங்கர், இட்ஸ் பீன் அமேசிங். யாராவது பேசுங்கடே. இல்லை ஆஃப்டர் 25 இயர்ஸ் வந்து நிறைய பேரை பார்க்குறோம். ஓகே, இந்த ஈவெண்ட்டோட மெயின் பர்பஸே வந்து எல்லாரும் ஒன்றா சேர்க்குறது தான். அதுக்காக தான் மெயினாக நான் பண்ணோம். அது காலேஜ் முடிஞ்சது. இன்றைக்கி ஒரு ஸ்மாலாக குரூப்போட இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு இன்னொரு ரெஃப்ரெஷிங் மாதிரி நேச்சரில் கொஞ்சம் ஒன்றையாக ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கோம். அதுதான் மெயினாக வந்தது இங்கே பீச்சில். ஆமாம், 25 இயர்ஸ் கழிச்சு உண்மையாலும் அதான் நான் நேற்றே ஷேர் பண்ண மாதிரி உள்ள அந்த இதில் கால் அப்படி வைக்கும் போதே ஒரு மாதிரி ஒரு எனர்ஜி மக்கள்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் கிட்டத்தட்ட எல்லாருமே மாறியாச்சு. இருந்தாலும் அந்த ஸ்மைல் நேற்று எல்லார் மூஞ்சிலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிரிப்பு. அதே மாதிரி அதுக்கப்புறம் பிஸி எல்லாம் முடிச்சுட்டு இது ஒரு நல்ல ரிலாக்ஸ்டாக ஒரு ரெசார்ட்டு, அதுவும் என்னை மாதிரி அதாவது டெசர்டட் ஏரியாவிலேருந்து இந்த பச்சை இதெல்லாம் பார்த்து ரொம்ப அதெல்லாம் ஆச்சு. ஒரு நல்ல ரிலாக்ஸ்டாக இங்கே இருந்தால் பம்பரம் விட்டுட்டு பயணி நொங்கு அதோட ஃபீலே வேறு. உண்மையாலும் ஃபேமிலியும் என்ஜாய் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு சுற்றிட்டு இந்த வெக்கேஷன்ற பேரில் ஊராக சுற்றுவோம். பட் இது வந்து ஒரு 2 நாள் நல்ல ரிலாக்ஸேஷன். என்னடா சார் நான் ஒன்றும் சொல்கிறது. ஓகே, சூப்பர், நல்லா தான் இருக்குது. காலேஜ் டேஸ்லேருந்தே இப்படி தான் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம், முடித்தோம், வந்தோம், திடீர்னு காணாமல் போயிட்டாங்களே. நடுவில் நிறைய நடத்தியிருக்காங்க, ஆனால் நான் வந்ததே கிடையாது. சரி, இந்த தடவை வரணும். சங்கர் எனக்கு ஃபஸ்ட்டு 25 வருஷம் கழிச்சு கால் பண்ணான்.
அது வரைக்கும் நான் பேசுறதுல யாரு கூடயுமே கம்யூனிகேஷன் கிடையாது. திடீர்னு கால் பண்ணது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி சர்ப்ரைஸா இருந்தது. ரொம்ப எக்ஸைட்டா ஆயிட்டேன். அன்னையிலேருந்தே வீட்டில் புலம்பிக்கிட்டே இருப்பேன். என்னைக்கு எப்பனாலும் பார்த்தா என் பொண்ணு உடனே ஆரம்பிச்சுட்டாருப்பா, இவர் தொல்லை தாங்க முடியாது, இனிமே இதையே தான் புலம்புவாரு அப்படின்ட்டு போயிடுவா. அதே மாதிரி இருந்தது. ஆனா வந்து எல்லாரையும் பார்க்கவும் எல்லாரும் என்னமோ நேத்து பார்த்துட்டு இன்னைக்கு பாக்குற மாதிரி தான் இருக்க தவிர என்ன சொல்லுவாங்க, ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குற அந்த ஒரு இதெல்லாம் இல்ல. பார்த்ததுமே எல்லாம் அதே மாதிரியே தான் இருக்கானுங்க. யாரும் மாறின மாதிரி இல்லை. என்ன லைட்டா மண்டை ஏறி போயிருக்கு, முடி வெளுத்து போயிருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி எல்லாரும் அதே மாதிரி தான் இருக்காங்க. ஓகே, நல்லா தான் இருக்கு. நல்லா தான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். காலேஜ்ல எல்லாம் ஓகே தான், பக்கா. ஆனா ஆர்கனைஸ் பண்றதெல்லாம் கஷ்டம்டா. செஞ்சிருக்க, சூப்பரா செஞ்சிருக்கடா. எல்லா கிரெடிட்டும் இவனோட குரூப்புக்கு தான். முடியாது. இன்னும் முடி வேற நரைச்சு போயிருக்கும். ஆமா, அடுத்த கெட்ட கதை எப்பன்னு இப்பவே வந்து எதிர்பார்க்கிற அளவுக்கு. இதுக்கே நாக்கு தள்ளி போச்சு. சொல்லு, என்னாச்சு? முடியல. இன்னும் எல்லாரும் வந்திருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். இன்னும் ஆமா, இங்க ஒரு இன்னும் கூட வந்திருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி எல்லாரும் ஃபேமிலியோட வந்திருந்தா கூட இன்னும் நல்லா இருந்திருக்கும். நான் அப்படிதான் எதிர்பார்த்தேன். வந்தவங்க கம்மி, ஆனாலும் ஓகே, ஹாப்பி. நிறைஞ்சிருந்தது ஹால்லாம். எனர்ஜி எவ்வளவு இருந்தது அப்படின்னா, நைட்டு தெரியல, காலையிலக்கு காலையில தெரியல. ஆனா அதே நேரத்துல நம்ம ஒண்ணு ஏதாவது சொல்லியிருந்தா, ஸோ தட் இஸ் த எனர்ஜி பிட்வீன் த ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லது. It was totally healthy and wealthy actually. Yesterday. No, very healthy, very wealthy atmosphere. Wealthy அப்படிங்கும்போது nothing can get back. அந்த ஓட்ல வந்து அந்த மாப்ளன்னு சொல்லி கூப்பிடுறதுல ரொம்ப நாளா. ஆமா மச்சான், மாப்ள இல்ல. இப்ப யார பார்த்தாலும் இவங்களை வந்து நம்ம கூப்பிட முடியுமா, என்னங்க, என்ன சார், சார் அப்படிதான் கூட. இங்க வந்தா யாரும் இல்ல, டே என்னடா, அதே அவ்வளவுதான். அந்த இடத்துல வந்து நம்ம எதையுமே யோசிக்க தேவையில்ல. யாரும் எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். எவனை வந்து எப்படி வேணா கூப்பிடலாம், எப்படி வேணா திட்டலாம், என்ன வேணா செய்யலாம், அவ்வளவுதான். நமக்கு ஒரு ஃப்ரீடம். எந்தெந்த பொசிஷன்ல இருந்தாலும் இங்க அதே மாப்ள மச்சான் போடா பட்ட பேரு. ஆமா, பட்ட வச்சு கூப்பிடுறது இதெல்லாம் அமேசிங் ஆக்சுவலி. நம்ம நேற்று காலேஜ் முடிஞ்சு ஒரு கேப், அதுக்கப்புறம் திருப்பி காலேஜ் மீட் பண்ண மாதிரி. டூ மேட்ச். தேங்க் யூ. இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு. ஸோ காலேஜ் வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பார்த்த பசங்க இப்போ எப்படி இருப்பாங்க ஒரு இதோட தான் வந்தேன். பார்த்தா அப்படியே தான் இருக்கணும், எவனுமே வந்து மாறல. ரொம்ப தெரியல, சின்ன வயசுல இருந்தே நாங்க நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம் இல்லடா. எங்க பேட்ச் நேத்து வரைக்கும் மத்தவங்க தான் மதிக்காம இருந்தாங்க, இப்ப பெத்தவங்களும் மதிக்க மாட்டேங்கிறாங்கடா. வந்து செம்மையா என்ஜாய் பண்ணோம். அதை உங்களுக்கே தெரியும், பாத்தீங்களா எவ்வளவு பொருளை காமிக்கிறோம் எல்லாம். இன்ன கந்தன் கருணை படத்துல வர முருகர் மாதிரி சிரிச்சுக்கினே போறான். பசங்க நிறைய பேர் வரல, அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு இது. என் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து 25 இயர்ஸ் கழிச்சு போய் மீட் பண்ண போறீங்க. உண்மையிலேயே வந்து இது ஒரு பெரிய ஒரு நிகழ்வு தான் இது, இல்லையா? அதை வந்து அவங்க வந்து ஒரு என்கரேஜ் பண்ணாங்க வீட்டில். எனக்கு லீவ் கிடைக்கிது சாதாரணமாக, நான் ஃபஸ்ட்டே சொல்லிடணும். வீட்டை மட்டும்லாம் பெர்மிஷன்லாம் கேட்க மாட்டேன். பட் ஸ்டில் அவங்க தனியாக அங்கே விட்டுட்டு வந்ததே கிடையாது. எனக்குலாம் என் மாமனாருக்குலாம் பெரிய கும்பிடு போடுவேன். ஏன் நம்பி பொண்ணு கொடுத்தாரு அவர். ஃபேமிலியோட வந்திருந்தேன். உண்மையில் ரியலி தேர் என்ஜாய். பட் ஐ ஷோ டு மை என்னுடைய நான் படித்த கிளாஸ் ரூம் எல்லாத்தையும் நான் காமிச்சேன், என் பிள்ளைகளுக்கெல்லாம் காமிச்சேன். ஸோ தேர் எக்ஸைட்டிங். அவங்க எப்படி நான் படிச்சுட்டு வந்தேன் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஈவன் நான் வந்து இந்த காலேஜில் என்னென்ன சேட்டை பண்ணேன்ற கூட வந்து நான் பசங்களோட பேசிக்கிட்டு இருக்கப்போ அவங்க வந்து ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து நீங்களாம் அப்படியே பண்ணீங்க, அப்பா நீங்களும் அப்படி பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி, எனக்கு அது ஓகே, ரொம்ப தேங்க்ஸு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்பயுமே கிடைக்காது. அடுத்த தடவை யாராச்சும் எல்லா பேரும் கேதராங்கன்னா வாங்க, வந்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரியலி என்ஜாயபுளாக இருக்கும். கட்டாயம் வாங்க எல்லா பேரும். நான் இங்கே வருவேன், எல்லாரும் பார்த்து ஒரு 2 days இவ்வளோ என்ஜாய் பண்ண நான் நினைக்கிறேன், கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. This was the best 2 days of the last 25 years.
நாங்கள் வந்து இது எங்கள் எத்தனை வருஷம் வாழ போகிறோமோ என்னமோ தெரியாது. எங்களுடைய லைஃப்பில் இது வந்து எங்கள் வாழ்க்கையில் இது வந்து ஒரு பகுதி 2 நாள் தான். ஆனால் இது எல்லாமே வந்து என் ஃப்ரெண்ட்ஸால தான் வந்தது. இந்த ஜாப் கிடைச்சதுக்கு காரணம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். நட்பின் இனியவை யாவுல நோக்கினும் கற்பினும் இனிதே. Last, this is the best thing that we could have done in the last 25 years. Come here for 2 days, spend time with our friends. And really, people who did not come have really missed once in a lifetime opportunity. And the people who came are going back with memories that will last another 25 years. This is the best. One more thing, sir. நான் ஏற்கனவே சொன்னது. இப்போ நான் சாப்பிட போறேன். எப்ப பார்த்தாலும் சோறு அவங்களுக்கு டயர்ட் ஆயிட்டாங்கடா கேமரா பிடிச்சு. தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு 25 வருஷம் கழிச்சு நாங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறப்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ எல்லாம் போயிட்டாங்க, பாதி பேர் ஊருக்கு போயிட்டாங்க, பாதி பேர் இங்கே இருக்காங்க. எல்லாம் பிரியறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இன்றைக்கி ஈவினிங் எண்ட் ஆஃப் த டே இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நேற்று பண்ண என்ஜாய்மெண்ட்டுக்கு அளவே கிடையாது. இது மாதிரி திருப்பி இன்னொரு டைம் கிடைக்குமா அப்படின்றது தெரியல. ஸோ வந்தவங்க யாரும் மிஸ் பண்ணிடாமல் திருப்பி அடுத்த தடவை வரணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் கொஞ்சம் பேசுங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. சங்கரானா மூலமாக நாங்கள் இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது எல்லாமே, ரெசார்ட்டெல்லாம் பார்க்குறது. அது மாதிரி நைட்டு ஈவெண்ட்டு நல்லா இருந்தது. காலையில் பம்பரம், அந்த பதனி இதெல்லாம் நல்லா இருந்தது. சங்கர் இல்லை அப்படின்னா நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. ஸோ அவனோட தான் ஃபுல் சப்போர்ட்டு எல்லாமே அவன் தான் பண்ணியிருக்கான். அவனுக்கு தான் ஃபஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்லுவாங்க. தேங்க்ஸ். இந்த 2 days ஈவெண்ட் நல்லா மெமரபுளாக போச்சு. நிறையா ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோம். இந்த ஃப்ரெண்ட்ஸு வந்து அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணாங்க அந்த 2 நாள் ஈவெண்ட்டை. நேற்று உள்ள ஈவெண்ட், இன்றைக்குள்ள ஈவெண்ட்டும். நேற்று வந்து ரொம்ப நல்லா நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, எல்லோரும் என்ஜாய் பண்ணாங்க. நிறைய பேர் இப்போ தான் நாங்கள் பார்க்குறோம் 25 years கழிச்சு. அதனால் அது வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது எல்லாத்துக்கும். எல்லாருக்கும் கத்தி தொண்டையே போச்சு. மாமா மச்சி எல்லாம் பேசி இந்த பழைய ஞாபகங்களை பேசினால ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த மெமரிஸ் வந்து இன்னும் ஒரு 5-6 வருஷம், 10 வருஷம் எடுத்துகிட்டு போகலாம். அப்படி தான் இருக்குது. சொல்லி ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி காலேஜ் வந்து பார்த்தேன். இது வரைக்கும் இந்த கெட் டுகெதர் அட்டன் பண்ணதில்லை. நல்ல ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நல்லா இருந்தது. ஓகே, தேங்க்யூ.